கோயம்புத்தூரில் வீடு கட்டுவதற்கான வாஸ்து பில்டிங் பிளான்ஸ் வரைபடங்கள், கட்டமைப்பு வரைபடங்கள், ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் மற்றும் சிறந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் கட்டுமான சேவைகளுடன் அழகான முகப்பு தோற்றம், பில்டிங் ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன் மற்றும் உட்புற வடிவமைப்புகள், இன்டீரியர் டிசைன் பெறுங்கள். அம்மன் கன்சல்டன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ், கோயம்புத்தூர், கோவை திரு. பரத் கிஷோர் தொடர்புக்கு +910048744 அழையுங்கள். பள்ளிகளில் யோகா கல்வி கட்டாயமாக்கப்படணும். ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்பேற்பட்ட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்கிற மாதிரி கல்வியறிவு பறிக்க முடியாது. கல்வி செல்வம் அப்படிங்கிறது இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் ஈஸியாக பறிச்சிடலாம். அவங்ககிட்ட சொத்து பத்து எவ்வளோ கொடுத்தாலும் ஈஸியாக பறிச்சிடலாம். ஆனால் அறிவு கொடுத்தா மட்டும் அதை ஈஸியாக யாராலும் பறிக்க முடியாது. அவங்க வளர்ச்சிக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட கல்வி செல்லங்களை கொடுக்கக்கூடியது எஜுகேஷன், ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே. மெயினாக ஸ்கூல்ஸ் ஒரு குழந்தைங்களோட ஆரம்ப கல்வி டிசைட் பண்ணக்கூடியது, அவங்களோட ஆரம்ப அறிவை டிசைட் பண்ணக்கூடியது ஸ்கூல்ஸ் தான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். நிறைய மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனுஷன் பொறுமையாக நின்று யோசின்னு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக தோற்றவங்களாக இருந்தாலுமே நின்று ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு விதமான பக்குவங்கள் வரணும். ஸோ எஜுகேஷன்ஸ் எவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு டேலண்ட் இருந்தாலுமே, எஜுகேஷன் இருந்தாலுமே, எவ்வளவோ திறமை இருந்தாலுமே பக்குவம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அது ஒரு ஒரு அருமை தெரியாதவங்ககிட்ட தங்கத்தை பற்றி மதிப்பு தெரியாதவங்க தங்க அந்த மாதிரி அது யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ண தெரியாது, யூஸ் பண்ணி கரெக்டாக செயல்படுத்த மாட்டாங்க, தவறாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நிதானம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஓடுன்னு தான் ட்ரெயின் அப் பண்ணுறாங்க தவிர எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா பக்கம் நிதானமாக அதை நின்று யோசித்தா தான் அது எங்கே ஓடுறதுன்னு தெளிவு கிடைக்கும். அவங்களுடைய அந்த பேஷன்ஸ் கிடைக்கும், நின்று யோசிக்கக்கூடிய டைம். அப்போ இந்த மாதிரியான பேஷன்ஸ் எல்லாம் வளரணும், பக்குவம் வளரணும், தெளிவு வளரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் மோரல் சயின்ஸ்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. மோரலிட்டியை டீச் பண்ணக்கூடிய சயின்ஸ் அப்படிங்கிறது நல்ல விதமான நிறைய எல்லாம் இருக்குது. இருந்தாலுமே யோகா அப்படிங்கிறது கம்பல்சரியாக மாற்றப்படணும். 7 நாள் 6 நாள் இருக்குது ஒர்க்கிங் டேஸ். இந்த 6 நாளில் பார்த்திங்கன்னா பிடி பிளேயிங் டைம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக 2 பீரியட் கொடுக்குறாங்களோ அதே பீரியடாக பார்த்திங்கன்னா யோகாவுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யோகா கிளாஸ் பண்ணுறதுக்கும் உண்டான இது கொடுக்கணும். அப்படி இல்லை பீரியட் 2 பீரியட் இருந்தாங்க கூட யோகா பீரியட் ஒரு பீரியடாக இருக்கணுங்கிற மாதிரி ஒதுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா யோகா நம்ம ரெகுலராக ட்ரெயினப் ப்ராக்டிஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி அதை பெருசாக உட்காந்து அவங்க யோகா பண்ணுற மாதிரி இருந்தாங்க கூட அவங்க மனசு ஒருநிலைப்படுத்தும். ஸோ இந்த ஒருநிலைப்படுத்தும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு நிதானமாக யோசிங்க, அடுத்துக்கடுத்துக்கு நீங்கள் என்ன ஆகிற மாதிரி யோசிங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனாக நல்ல ஒரு சப்கான்ஷியஸில் அது மாதிரி ஸ்பீச்செல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட தெளிவு ரொம்ப அதிகமாக ஷார்ப்பாகும், நிதானம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இது என்னென்னா இதோட ஸ்டாப் ஆகாது, அவங்க வீட்டிலேயே போய் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லா பக்குவப்படுவாங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டங்கள் அப்படி அவங்க ஒருத்தவங்க பக்குவப்பட்டாங்கன்னா அவங்களுடைய அடுத்த ஓட்டங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். அவங்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நிதானம் கிடைக்கும். இயற்கையாக இன்றைக்கி எல்லாம் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா நிதானமே இருக்கிறதே கிடையாது. யங் ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர்த்துக்கு எல்லாத்தையும் சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அவசர உலகம் லைஃப் இஸ் ரேஸ்ன்னு ட்ரெயின் அப் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி நிதானங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா நல்லா ஓடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதுவுமே யோசிக்க முடியாமல் நிறைய பேருக்கு யார் பெரியவங்க பேச்சு எதுவுமே காதில் வாங்கிக்காமல் கீழே விழுகிறது தான் நிறைய ஆகுது, நிறையா விதமான குழந்தைகள். ஸோ இந்த மாதிரியான சின்ன வயசுலேருந்து யோகா அப்படிங்கிறது நிதானம். நிதானத்தை நம்ம டீச் பண்ண முடியாது, ஆனால் யோகாவை டீச் பண்ணலாம். அப்படி யோகா நம்ம டீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயே இந்த மாதிரி எல்கேஜிலேருந்தே வரணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் முட்டாவது யோகா வரணும். இப்போ எப்படி சைனாவில் பார்த்திங்கன்னா குங்ஃபுலாம் டீச் பண்ணுறாங்க இல்லைங்களா, கம்பல்சரியாக மாற்றுறாங்க இல்லைங்களா, அது தற்காப்பு அவங்களோட பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தமிழ்நாடு பாரம்பரியம், ஓகே பரவாயில்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, முக்கியத்துவம் யோகாவுக்கு நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக.
ஸோ வந்து அந்த குழந்தைகளுக்கு இயற்கையாக நிதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு மனுஷனுக்கு நிதானம் வந்துச்சுனாலே வந்து அவங்க வளர்ச்சி எப்படி ஆகிறது, அவங்க அடுத்த இடத்துக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களே பக்குவம் வந்துடும். ஸோ இது வந்து அந்த ஒரு குழந்தையோட வந்து எதிர்காலத்தையே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிதானத்தோட தெளிவோடு வந்து நம்ம வந்து ட்ரெயின் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். தவிர லைஃப் இஸ் ரேஸ் ஓடுன்னு ட்ரெயின் அப் பண்ண மாதிரி இருக்காது. தெளிவான ஓட்டமாக எப்படி ஓடணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது அவங்களுடைய வாழ்க்கையோட ஒரு தரத்தையே உயர்த்தியே வந்து மாற்றும். வெற்றி ரீதியாக மட்டும் கிடையாதுங்க, உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு நிறைய விதமான தெளிவு கிடைக்கும். மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விதமான பொறுமை நிதானம் கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து ஸ்கூல்ஸ், மெயினாக ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து 5வது மட்டும், மேபி 10வது கூட ஓகே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எஜுகேஷன் துறைக்கும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து நான் பாஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். கம்பல்சரி வந்து யோகா கிளாஸ் வந்து கம்பல்சரி பிடி பீரியட் 2 பீரியட், பிளேயிங் டைம் பீரியட் 2 பீரியட் இருந்தால் கூட வீக்லி வந்து யோகா கிளாஸ் ஒரு பீரியட் இருக்கணும். அவங்க யோகா பண்ணாடியும் பரவாயில்ல, அது இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அவங்களுக்கு. அப்போ அது வீட்டில் நிறைய பேர் போய் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட எதிர்காலமே வந்து வேறு லெவலில் வந்து வளரும். தெளிவு கிடைக்கும், நிதானம் கிடைக்கும். ஸோ இந்த தெளிவு நிதானம் வரும்போது பார்த்திங்கன்னா வெற்றியோட உச்சத்தை தொடர்றதுக்கு அவங்க நிறைய விதமான தெளிவு கிடைக்கும். வழி மாறாமல் கரெக்டாக போகிறதுக்குண்டான ஒரு நிதானம் கிடைக்கும். ஸோ வந்து அவங்களுடைய இளவள அறிவு கொடுத்தாலுமே அந்த அறிவை கரெக்டாக செயல்படுத்தக்கூடிய பக்குவம் கொடுக்கணும் இல்லைங்களா, அது எஜுகேஷன் அப்படிங்கிறது. அந்த பக்குவம் வந்து நீங்கள் வந்து நிதானத்து மூலமாக தான் கொடுக்க முடியும். அது இந்த யோகா மூலமாக அவங்களுக்கு போய் சேரும். இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக நீங்கள் அசஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இதுவும் உணர்வீங்க. ஸோ தமிழ்நாடு இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஒரு கிளாஸை வந்து கொண்டு வரணுங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் வந்து இப்போ தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும். பிரைமரி ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட்டைஸ் ஸ்கூல் சிபிஎஸ்சி மட்டும் எல்லாமே இந்த ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும். நான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஸோ இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்சல்டன்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வணிக மேம்பாட்டு திட்டமிடுபவர் மற்றும் சமூக நல திட்டமிடுபவர். நன்றி, வணக்கம்.